10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Now we can learn about coefficient of restitution. So coefficient of restitution நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா COR. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து we can written in the form of capital letters. So COR அப்படினு சொல்றோம். So இதோட சிம்பல் வந்து என்ன அப்படினா small e, coefficient of restitution அப்படினு நம்ம சொல்றோம். Then first of all we can clearly know about what is meant by coefficient of restitution அப்படினு நம்ம பார்த்தோம்னா first so we drop a rubber ball and a plastic ball on the same floor. So நம்ம வந்து ஒரு ஃப்ளோர்ல வந்து ரப்பர் பாலையும் பிளாஸ்டிக் பாலையும் நம்ம வந்து நீங்க டிராப் பண்ணீங்க அப்படினா இந்த ரப்பர் பாலோட ஹைட் வந்து திரும்பி ரீபவுண்ட் ஆகக்கூடிய ஹைட் வந்து மேக்ஸிமம் இருக்கும் தென் கம்பேர்ட் டு த பிளாஸ்டிக் பால். ஸோ அப்போ வந்து இந்த ரப்பர் பால் வில் பவுன்ஸ் பேக் தென் ஹையர் தென் த பிளாஸ்டிக் பால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒய் பிகாஸ் ஏன் ரெண்டுமே பால் தான், ஒன்று வந்து விச் இஸ் மேட் பை த ரப்பர், அனதர் ஒன்று விச் இஸ் மேட் பை த பிளாஸ்டிக். ரெண்டுமே வந்து சேம் ஃபோர்ஸ் சேம் ஹைட்லேருந்து நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப இந்த ரப்பர் பால் இட் வில் ரீபவுன்ஸ் மேக்ஸிமம் தென் கம்பேர்ட் டு த பிளாஸ்டிக் பால். Why? Because means the loss of kinetic energy for a plastic ball much lesser than the rubber ball அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பிளாஸ்டிக் பால் வந்து எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி வந்து லாஸ் பண்ணோம் அப்படின்னா the loss of kinetic energy for a plastic ball is much lesser. யாரை கம்பேர் பண்ணுறப்ப ரப்பர் பால் கம்பேர் பண்ணுறப்ப இந்த பிளாஸ்டிக் பால் வந்து லாஸ் பண்ணக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ the amount of kinetic energy after the collision of two bodies in generally it can be measured through the dimensionless number. நல்லா ஞாபகம் வச்சுங்க, டைமென்ஷன்லெஸ் நம்பர் அப்படின்னு. இட் ஹேஸ் நோ யூனிட்ஸ். இதுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா யூனிட்ஸ் கிடையாது. ஸோ அது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டைமென்ஷன்லெஸ் நம்பர் கால்டு சிஓஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிஓஆர் அப்படின்னு எனக்கு என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு நான் சொல்கிறோம். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் பியூர்லி டீல்ஸ் வித் த அமௌண்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் த கொலிஷன் ஆஃப் த டூ பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ வெலாசிட்டி வந்து இனிஷியலாக ஹவு மச் வெலாசிட்டி வி ஆர் ஹேவிங், தென் ஃபைனலாக நம்ம கையில் வந்து எவ்வளோ வெலாசிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இட் கேன் பி டினோட்டட் இந்த சிம்பிள் ஆஃப் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஸ்மால் இ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ரப்பர் பாலையும் ஒரு பிளாஸ்டிக் பாலையும் எடுத்து நீங்கள் சேம் ஃப்ளோரில் ட்ரா பண்ணுறப்ப ரப்பர் பாலை கம்பேர் பண்ணுறப்ப பிளாஸ்டிக் பால் வந்து லாஸ் பண்ணக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த செப்பரேஷன், த வெலாசிட்டி ஆஃப் த செப்பரேஷன் ப்ராக்கெட்டில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, தென் ஆஃப்டர் த கொலிஷன் டு த வெலாசிட்டி ஆஃப் த அப்ரோச், தென் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் வெலாசிட்டி பிஃபோர் கொலிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா இது என்ன மீனிங் அப்படின்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் த செப்பரேஷன் அப்படின்றது எனக்கு என்னென்னா ஆஃப்டர் த கொலிஷன், தென் வெலாசிட்டி ஆஃப் த அப்ரோச் அப்படின்றது எனக்கு என்னென்னா பிஃபோர் கொலிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ செப்பரேஷன் அப்படின்றது எனக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா ஆஃப்டர் த கொலிஷன் தான். ஸோ அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா பிஃபோர் த கொலிஷன் தான். அந்த கொலிஷனோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஃப் யூ ஆர் டேக்கிங் த டூ மாசஸ் இட் வில் ஹேவிங் த இனிஷியல் வெலாசிட்டி u1 அண்ட் u2 அப்படின்னா த கண்டிஷன் ஃபார் த கொலிஷன் வந்து என்னென்னா u1 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் u2. எப்போவுமே இந்த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் விச் இஸ் கிரேட்டர் தென் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் த பேசிக் கண்டிஷன் இன்வால்வ் இன் த கொலிஷன். இந்த கண்டிஷனில் மட்டும்தான் எனக்கு என்ன அக்கர் ஆகும் அப்படின்னா கொலிஷன் அக்கர் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அது வந்து u1, ரெண்டாவது ஆப்ஜெக்ட் இருக்குது அதோட வெலாசிட்டி வந்து u2 அப்படின்னா இதோட ரெண்டோட வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப் வந்து எனக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். u1க்கும் u2க்கும் நடுவில் 10 மீட்டர் இருந்துச்சுன்னா அந்த கேப் அப்படியே இருக்கும். u2 அதிகமாக இருந்துச்சுன்னு அப்படின்னா there is no possible for the collision. எனக்கு u1 அதிகமாக இருக்கணும். u1 is always greater than the u2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் அப்படின்னாவே இட் லீட்ஸ் டு த கொலிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செப்பரேஷன் அப்படின்னு எனக்கு என்னென்னா ஆல்ரெடி கொலிஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு, த கொலிஷன்ஸ் ஆர் ஃபினிஷ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ எனக்கு என்னென்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த செப்பரேஷன் மீன்ஸ் த ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் த வெலாசிட்டி ஆஃப் த அப்ரோச் அப்படின்னா இது வந்து பிஃபோர் கொலிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் நம்ம என்ன சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா ஈங்கிற சிம்பிளாக சொல்கிறோம். தென் ஈஸ் ஈக்குவல் டு velocity of the separation by velocity of the approach, that is nothing but then after collision by before collision.
you already know after collision அப்படின்னா v2 minus v1 before collision u1 minus u2 ஏன் அப்படின்னா எது கிரேட்டர் மேக்னிடியூடோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். தென் ஆஃப்டர் த கொலிஷன் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா the final velocity of the second object which is greater than the final velocity of the first object, so we can return in the form of v2 minus எனக்கு என்ன சார் அப்படின்னா v1 அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். v2 minus v1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுவே எனக்கு என்னென்னா பிஃபோர் கொலிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப u1 தான் அதிகமாக இருக்கணும், u2 கம்மியாக இருக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன், பேசிக் கண்டிஷன். u1 is always greater than u2 for condition occur the collisions அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ பிஃபோர் கொலிஷனில் யாரோட வெலாசிட்டி அதிகம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி u1 அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், இது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் எனக்கு என்னென்னா மேக்ஸிமம், தென் u1 மைனஸ் u2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இது வந்து பிஃபோர் கொலிஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். தென் ஆஃப்டர் கொலிஷனில் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த கம்பேர் டு த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஹேவிங் த மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஸோ அப்போ v2 மைனஸ் v1 அப்படின்னு போட்டுக்கிறோம். ரெண்டு பக்கமும் v1 மைனஸ் v2, இங்கே v2 மைனஸ் v1னா இங்கே u2 மைனஸ் v1 போடக்கூடாது, எது கிரேட்டர் மேக்னிடியூட்னு பார்க்கணும். பிஃபோர் கொலிஷனில் ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி தான் அதிகம், அதனால் u1 மைனஸ் u2ன்னு போடுறோம். ஸோ ஆஃப்டர் கொலிஷன் வந்து எனக்கு என்ன அப்படின்னா செகண்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி தான் எனக்கு வந்து அதிகம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா v2 மைனஸ் v1 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இந்த e அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறேன், விச் இஸ் டினோட்டட் இன் த சிம்பிள் ஆஃப் e அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. வாட் இஸ் மீன் பை ரிலேட்டிவ்? ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி விச் இஸ் நத்திங் பட் ஒன் இஸ் த ரெஸ்ட் அனதர் ஒன் இஸ் மூவிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்லைனா ஒன் இஸ் த ரெஸ்ட் அனதர் ஒன் மூவிங் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட இந்த வெலாசிட்டி ஆஃப் த ஒன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து அடுத்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்ன நம்ம கால்குலேட் பண்ணுறோம், அதான் நம்ம வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? சரி, அப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கு வந்து எனக்கு என்ன சார்னா v2 மைனஸ் v1 பை u1 மைனஸ் u2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நார்மலாக இஃப் யூ ஆர் டேக்கிங் த எலாஸ்டிக் கொலிஷன் த வெலாசிட்டி ஆஃப் த செப்பரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் த அப்ரோச். ஒய்? பிகாஸ் ஆஃப் சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் த எலாஸ்டிக் கொலிஷன் த momentum and the kinetic energy always be the constant. There is no loss of kinetic energy while we are taking the elastic collision. So அப்போ velocity of separation வந்து exactly in magnitude is equal to the velocity of the approach அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ v2 மைனஸ் v1ஓட வேல்யூ u1 மைனஸ் u2ஓட வேல்யூ எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா v2 minus v1 which is equal to u1 minus u2. அப்போ ரெண்டுமே எனக்கு என்ன சார் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறப்ப ஸோ அது வந்து மேலேயும் நம்பர் தான் கீழேயும் நம்பர் தான், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. 10/10 அப்படின்னா 1 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்போ எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட வேல்யூ எனக்கு என்ன சார் அப்படின்னா 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். we are taking the elastic collision. Why? Because of there is no loss of kinetic energy there. அங்கே வந்து உங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால் அதோட வேல்யூ வந்து எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு 1 அப்படின்னு எனக்கு இருக்கும். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனில் நம்ம அடுத்து என்ன சார் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனில் அதோட வேல்யூ வந்து ஃபார் அன் எலாஸ்டிக் கொலிஷன் இதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா 1 ஆயிரும். அதோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் the value of the COR coefficient of restitution is equal to 1. Why? Because of there is no loss of kinetic energy. So அதனால வந்து before collision after collision the velocity will be the equal. So ரெண்டுமே எனக்கு வந்து E is equal to v2 minus v1 by u1 minus u2 both are equal. அப்போ வந்து ரெண்டுமே எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். It will having the equal in magnitude. So அதனால அதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா 1 ஆயிரும். So suppose E is equal to 1 அப்படின்னா what it really indicates means there is no loss of kinetic energy after collision. Why? Because of we are taking the elastic collision. So I already told in last class we can detailedly learn about the elastic collision and inelastic collision. Elastic collision there is no loss of kinetic energy, there is no loss of momentum. Both it will be constant before collision and after collision. Suppose if you are taking the inelastic collision, the momentum alone constant, there is loss of kinetic energy after collision. ஸோ அப்போ இன் எலாஸ்டிக் கொலிஷனில் E is equal to 1 அப்படின்னா ஏன்னா இட் மீன்ஸ் there is no loss of kinetic energy after the collision. ஸோ there is no loss of kinetic energy after collision அப்படின்னா the body bounces back with the same kinetic energy which is usually perfectly elastic, so that it is said to be perfectly elastic collision அப்படின்னு நம்ம சொல்கிறோம். If you are dropping a rubber ball into the floor அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப suppose we are said to be elastic means during the collision ball and floor நடுவில் during the collision there is no loss of kinetic energy. So the ball or body it will bounces back with the same kinetic energy, so which is usually represented by the perfectly elastic collision. ஏன்னா நம்மளுக்கு வந்து loss of kinetic energy எனக்கு கிடையாது.
ஸோ கைனடிக் எனர்ஜி எனக்கு சேமாக தான் இருக்குது. பட் நார்மலாக இது வந்து ஒரு ஹைப்போத்தட்டிக்கல் நம்ம சொல்ல முடியாது, இது வந்து ஒரு எலாஸ்டிக் கொலிஷனில் தான். பட் ரியல் கொலிஷன் ப்ராப்ளம்ஸில் தெர் இஸ் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பால் எடுத்துக்கிறீங்க, சப்போஸ் யூ ஆர் டேக்கிங் ஏ பால் இன் யுவர் ஹேண்ட் நான் ட்ராப் இன் த ஃப்ளோர். ஸோ பால் வந்து எனக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறப்ப சேம் ஹைட் வந்து நான் இட் வில் நாட் அட்டைன் த சேம் ஹைட் ஃபஸ்ட்டு பவுன்ஸ் ஆகிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ அதோட ஹைட் வந்து அப்படி ஸ்லைடாக எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போய் ஃபைனலாக இட் வில் கம் டு த ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் எவ்ரி கொலிஷன் தெர் இஸ் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, எவ்ரி கொலிஷன் தெர் இஸ் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. ஸோ அதனால தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதோட பவுன்ஸ் பேக் வந்து சேம் கைனடிக் எனர்ஜியில் எனக்கு இல்லை. அதனால் பவுன்ஸ் பேக் வந்து எனக்கு எப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால் எனக்கு என்ன அப்படின்னா தெர் இஸ் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அப்போ there is loss of kinetic energy அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அது வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆகிறப்ப எனக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ அது வந்து அப்படி ஸ்லைடாக எனக்கு ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலாக இட் வில் கம் டு த ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் த ரியல் கொலிஷன் ப்ராப்ளம் there is loss of kinetic energy. So the value of E which is nothing but coefficient of restitution is not equal to 1. அப்போ அதோட வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்காதுன்னா 1 எனக்கு இருக்காது. Why? Because of இது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன். நீங்கள் நார்மலாக எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈயோட வேல்யூ 1 இருக்கும். பட் ரியல் கொலிஷன்ஸ் ப்ராப்ளம் நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ ஆல்வேஸ் there is loss of some energy. அப்போ E is equal to V2 minus V1 by U1 minus U2 which is not equal to 1. Suppose it is for 1 equal to 1 means it is said to be perfectly elastic collision. But நார்மலாக இருக்கிற கொலிஷனில் ஈயோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் இன் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் கொலிஷன், பிளாஸ்டிக் இஸ் நத்திங் பட் இன்எலாஸ்டிக். ஸோ இன் பர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் கொலிஷன் ஆர் இன் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் it will never bounce back and therefore the velocity of the separation is 0. Why? Because of if you are taking the inelastic collision, after collision the two bodies are sticks together, it will joined together, it will moving with the same velocity. So அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா it will be never bounce back அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Suppose if you throw the chewing gum into the floor or a window, it will be pasted on the floor or window. ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது மேலே போய் எனக்கு வந்து பேஸ்ட் ஆகிக்கும். ஸோ இட் வில் பி நெவர் பவுன்ஸ் பேக், இட் வில் நெவர் ரிட்டர்ன் பேக், அது வந்து எனக்கு வராது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த செப்பரேஷன் இஸ் டேக்கன் அஸ் 0. ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ வந்து நம்ம த வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் நம்ம 3 எடுத்திருக்கோம். ஒன்று வந்து 0, ஒன்று வந்து 1, ஒன்று வந்து நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் த எலாஸ்டிக் கொலிஷன் த வேல்யூ ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் ஈக்குவல் டு 1. Suppose if you are taking the inelastic collision, the value of the E is equal to 0. Why? Because of நீங்கள் வந்து inelastic collisionல when the two objects are during the collision ஆகிறப்ப they are sticks together, they are joined together. So அப்போ வந்து it will be never return back. அப்போ never return back ஆகிறப்ப there is no velocity of separation. Then E is equal to V2 minus V1 by U1 minus U2. V2 minus V1 ஓட வேல்யூ வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ அப்போ 0 by anything எனக்கு என்ன சார் அப்படின்னா 0. அப்போ E ஓட வேல்யூ வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். இது வந்து பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக், E is equal to 0. இது வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஆனால் நார்மலாக நடக்கிற கொலிஷன் சம்ஸில் ஆல்வேஸ் தெர் இஸ் லாஸ் ஆஃப் சம் எனர்ஜி. ஒய்? பிகாஸ் ஆஃப் இன் நேச்சுரலாக பார்த்திங்க அப்படின்னா வென் டூ பாடிஸ் ஆர் கொலிடிங் ஈச் அதர் தெர் இஸ் சம் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. இட் இஸ் கன்வெர்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் சவுண்ட், ஹீட், லைட் அண்ட் தெர்மல். ஸோ வாட் எவர் இட் வில் பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக எனக்கு இருக்கும். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈயோட வேல்யூ வந்து 1 இருக்கிறதுக்கும் பாசிபிள் கிடையாது, 0 இருக்கிறதும் பாசிபிள் கிடையாது. ப்ராபபிலிட்டி நார்மலாக ரியல் சம்ஸில் ஈயோட வேல்யூ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஈயோட வேல்யூ வந்து எனக்கு 1க்கு ஈக்குவலாக எனக்கு இருக்காது. இன் ஜென்ரல் the coefficient of restitution for the material lies between the 0 to 1. இந்த ஈயோட வேல்யூ வந்து விச் இஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கலாம். ஸோ வந்து 0 ஆர் 0 to 1லேருந்து எனக்கு இருக்கும். 0 அப்படின்றது இன்எலாஸ்டிக், 1 அப்படின்றது எலாஸ்டிக். நார்மலாக இன் பிட்வீன் த 0 to 1 அப்படின்றது நார்மல் ப்ராப்ளம்ஸில் நம்ம சொல்கிறோம். சார் ரைட். தென் we can obtain the one new condition, ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ என்ன அப்படின்னா ஸோ தட் the ratio of the velocities of the equal masses in an inelastic collision, not an elastic collision, in an inelastic collision when one of the masses is stationary is V1 by V2 is equal to 1 minus E by 1 plus E. So this is the important formula. Then now we can learn about how to solve this solution. இது வந்து நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா if you are taking the two masses, two object, it will having the masses of m1 and m2 equal in magnitude. m1 which is equal to m2 அப்படின்னு நான் சொல்கிறேன். Then one of the masses is stationary.
அந்த ரெண்டு எமங் டூவில் எனி ஒன் ஆஃப் த மாஸ் வந்து எனக்கு ஸ்டேஷ்னரி, ரெண்டோட மாஸ் வந்து எனக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. தென் V1/V2 is equal to 1 minus E by 1 plus E. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இதான் நம்ம வந்து கோயிங் டு ப்ரூவ், இதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ we already know formula for the coefficient of restitution is equal to velocity of the separation by velocity of the approach அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னென்னா the formula for the velocity separation is equal to V2 minus V1 by U1 minus U2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ this is the normal formula for the coefficient of restitution. V2 minus V1 by U1 minus U2. Then V2 and V1 is nothing but the final velocity of the second and first object. U1 and U2 is nothing but the initial velocity of the first and second object அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Then இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரம் த சம்மில் நம்ம என்ன சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து விச் இஸ் இனிஷியல் அட் ரெஸ்ட். அது வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இனிஷியலாக எதில் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா U2 is equal to 0. தென் V2 minus V1 by U1 minus இன்ஸ்டெட் ஆஃப் U2 நம்ம என்ன போட்டுக்கணும் அப்படின்னா 0 போட்டுக்கிறோம். ஸோ அப்போ 0 போட்டுக்கிறப்ப V2 minus V1 by U1 minus எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேர்மை V2 minus V1 by U1. Why? Because of இந்த வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து which is initial at rest. ஸோ அப்போ வந்து U2 is equal to 0 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அப்போ வந்து எனக்கு என்னென்னா பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா E is equal to V2 minus V1 by U1. இதான் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது. பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த U1 வந்து இந்த பக்கம் போயிடும். அப்போ U1 is equal to V2 minus V1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் டேக்கன் as equation 1. ஸோ இப்போ நான் நார்மலாக எனக்கு என்ன அப்படின்னா ஆர் எலாஸ்டிக் கொலிஷன் ஆர் இன்எலாஸ்டிக் கொலிஷன் ரெண்டுலையுமே எலாஸ்டிக் கொலிஷனாக இருக்கலாம் இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருக்கலாம். ரெண்டுலையுமே இந்த மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இந்த மொமெண்டம் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இதில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா நார்மலாக நீங்கள் அந்த ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா M1 U1 plus M2 U2 which is equal to M1 V1 plus M V2. இதுதான் நார்மலாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபார்முலா. நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் ரெண்டுமே ஈக்குவல் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ M1 is equal to M2 which is equal to M. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் M1 M2க்கு பதிலாக நம்ம என்ன சார் போட்டுக்கலாம் அப்படின்னா M அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னென்னா ஸோ M U1 plus M U2 equal to M V1 plus M V2 எனக்கு வரும். ஆனால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா U2 is equal to 0. ஏன்னா செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியல் எனக்கு எதில் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ M U1 plus M U1 plus M U2 அந்த டைம் வந்து 0 ஆயிரும். அப்போ M U1 plus 0 is equal to M V1 plus M V2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த 0 விட்டுருங்க. தென் ஃபைனலாக we are getting the M U1 plus M U1 is equal to M V1 plus M V2. இதில் இந்த டேர்மில் M இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் காமனாக எடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா we getting U1 is equal to V1 plus V2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் U1 இப்போ see the ஃபஸ்ட் ஃபார்முலா என்னது V2 minus V1 is equal to U1. இங்கே வந்து எனக்கு என்ன அப்படின்னா U1 is equal to V1 plus V2 அப்படின்றது செகண்டு. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ V2 minus V1 is equal to E into இன்ஸ்டெட் ஆஃப் U1க்கு பதிலாக V1 plus V2. இது V2 minus V1 is equal to இன்ஸ்டெட் ஆஃப் U1க்கு பதிலாக E into V1 plus V2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் என்ன நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் உள்ளே வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் V2 minus V1 is equal to V2 minus V1 is equal to E into V1 plus E into எனக்கு என்ன சார் வரும்னா V2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப V2 minus V1 is equal to E into V1 plus V2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நம்ம இதை எப்படி சார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ வந்து V2 எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, V1 எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா V2 இந்த மைனஸ் V1 அந்தாண்ட போனுச்சுன்னா ப்ளஸ். அப்போ EV1 ப்ளஸ் V1 வந்துருக்கும். இந்த EV2 இங்கே ப்ளஸ் டேர்மில் இருக்குது, இந்தாண்ட வந்துச்சுன்னா மைனஸ். அப்போ V2 மைனஸ் EV2 is equal to EV1 ப்ளஸ் V1. எப்படி இந்த மைனஸ் டேர்ம் இங்கே இருக்குது, மைனஸ் V1 வந்து அந்தாண்ட போனுச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ EV1 ப்ளஸ் V1
இந்தாண்ட வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ப்ளஸ் இருக்குது, இது EV2 வந்து இதில் சார் இருக்குது அப்படின்னா ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ப்ளஸில் இருக்கிறப்ப இந்த டேர்ம் இந்தாண்ட வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா மைனஸ் ஆயிரும். ஸோ அப்படி மைனஸ் ஆகிறப்ப எனக்கு என்னென்னா V2 மைனஸ் EV2 இஸ் ஈக்குவல் டு EV1 ப்ளஸ் V1 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இதிலேருந்து V2 காமனாக எடுக்கலாம், இல்லை V1 காமனாக எடுக்கலாம். ஸோ அப்போ V2 காமனாக எடுத்துட்டோம்னா V2 1 minus E is equal to V1 into 1 plus E. இப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், V2 into 1 V2 இங்கே வந்துருச்சு, மைனஸ் V2 into E EV2 is equal to இங்கே வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், V1 into 1 அப்படின்னா V1 ப்ளஸ் போட்டுங்க, V1 into Vனா V1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ரெண்டுமே இந்த டேர்மில். ஸோ அப்போ இதில் வந்து எனக்கு என்னென்னா இங்கே 1 மைனஸ் E இருக்குது, இங்கே 1 ப்ளஸ் E அப்படின்னு இருக்குது. அப்போ V1 பை V2 இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் இந்தாண்ட கொண்டு போயிருங்க, அப்போ 1 மைனஸ் E பை 1 ப்ளஸ் E அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து V1 பை V2 அப்படின்றது த ரேஷியோ ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் த கொலிஷன். ஆஃப்டர் த கொலிஷன் மீன்ஸ் இட் இஸ் காமன்லி செட் டு பி த ஃபைனல் வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் E பை 1 plus E. ஸோ E அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் என்னென்னா ஈயோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் இட் சுட் லை இன் த ரேஞ்ச் ஆஃப் 0 to 1. எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா 1, இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா 0. பட் நார்மலாக இன் ரியல் கொலிஷன்ஸ் ப்ராப்ளமில் தர் இஸ் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. எப்போவுமே நம்மளுக்கு வந்து லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி எனக்கு இருக்கும். ரியல் கொலிஷன்ஸ் ப்ராப்ளம்ஸில் வந்து எனக்கு லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ அப்போ அந்த லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இருக்கிறதுனால எனக்கு ஈயோட வேல்யூ வந்து 1ஆகவும் இருக்காது, 0ஆகவும் இருக்காது. இட் சுட் லை இன் த ரேஞ்ச் ஆஃப் 0 to 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நார்மல் ரியல் கொலிஷன்ஸ் ப்ராப்ளமில். இது வந்து கோஎஃபிஷியன்ட், இது வந்து நம்ம எதுக்கு அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஈயோட வேல்யூ எனக்கு என்னென்னா V2 மைனஸ் V1 பை U1 மைனஸ் U2, அதாவது வெலாசிட்டி ஆஃப் த செப்பரேஷன் அப்படின்றது ஆஃப்டர் கொலிஷன். இது வந்து எனக்கு என்னென்னா அப்ரோச் அப்படின்றது பிஃபோர் கொலிஷன் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இது ஃபைனலாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா V1 பை V2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் E பை 1 ப்ளஸ் E அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இது எதுக்குண்டான ரிலேஷன் அப்படின்னா ஆஃப்டர் த கொலிஷன் ஃபைனல் வெலாசிட்டிக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கும் இருக்கிற கொலிஷன்ஸ் வந்து அந்த ரிலேஷன் வந்து இதுதான். V1 பை V2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் E பை 1 ப்ளஸ் E அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன். சரி, இதோட 4th லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த அடுத்த கிளாஸ் வந்து 5th லெசன் பார்ப்போம்.